வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி வெள்ளை சீடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்வீட் சீடை, அருமையான இந்த வெள்ளை சீடை நம்ம வீட்டில் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. கொஞ்சம் வெல்லமும் உளுத்தம்பருப்பு, வறுத்த உளுத்தம்பருப்பு மாவும் போட்டு செஞ்ச இந்த வெள்ளை சீடை ஈவினிங் நம்ம ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்குமே விருப்பமான இந்த வெள்ளை சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு இந்த வெள்ளை சீடைக்கு நம்ம பாகுபதம் எதுவுமே பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்க. ரொம்ப நல்லா ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த வெள்ளை சீடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு அதை நம்ம வெறும் கடாயில் போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் செவக்காய் வறுத்து எடுத்துகிட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது 1 கப் அளவு கடையில் வைக்கிற இடியாப்பம் மாவு தாங்க வாங்கியிருந்தேன். அதை இதில் போட்டுட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவு கொஞ்சமாக ஒரு 2 பிடி அளவு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இது நல்லா 5 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகும். நல்லா கோலம் போடுற பதத்துக்கு நல்லா வறுக்கலாங்க. நல்லா செவந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். முதல்ல இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிச்சுக்கலாம். நல்லா 2 தடவை மிக்சியில் போட்டு சலித்து எடுத்து வச்சுக்கலாங்க. மாவை எடுத்து வச்சிடலாம். இதை போல் சலித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வறுப்பட்ட அந்த பச்சரிசி மாவையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் அளவு வெல்லம், இதை போல் பல்ல கட் பண்ணி வச்ச தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் இந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா கரைய விட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா கொதித்ததும் கல் மண் போக வடிகட்டிக்கலாங்க. இதை போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குயிக்காகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இப்போ இதை நல்லா வடிய விட்டுடலாம். மேலே கல் மண் போக வடிய விட்டுடலாங்க. இப்போ அதே பேனை நம்ம கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகு அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அந்த இதில் போட்டுடலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவிட்டே இருக்கலாங்க. 1 கப் அளவு நம்ம இதில் தூவிடலாம். மீது ஒரு 1/4 கப் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேங்க. பத்தலைன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணியிருந்தேன். வறுத்து வச்சுருந்தேன். இப்போ இதுவே போதுமானதாக இருந்தது. நல்லா இது போல் கிளறிட்டே இருக்கலாம். கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தி கிளறிக்கலாங்க. இதில் வெல்லம் கரெக்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக வெல்லம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா அழுத்தி கரண்டியை நம்ம பிசைஞ்சிட்டு தட்டில் இல்லை இது போல் கிண்ணத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. இதுமாரி நம்ம வறுத்து சலிச்சு வச்சுருந்த உளுத்தம் பருப்பு மாவு அதை இதில் போட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நம்ம தட்டில் எடுத்து நல்லா பிசைஞ்சால் நல்லா வரும். அதனால் தட்டிலையே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நல்லா அழுத்தி எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். தேய்ச்சி நல்லா சூடாக தான் இருந்தது. இருந்தாலும் நல்லா அழுத்தி இது போல் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த சைஸ் அளவு நம்ம உருட்டிக்கலாங்க. இந்த பிசைஞ்ச இந்த மாவுலேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு
வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்து கூட ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் பிசைஞ்ச மாவை நம்ம ஒரு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்தா கூட நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் நம்ம செஞ்சால் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். உளுத்தம்பருப்பு இருக்கும், அது கொஞ்சமாக அது போல் வறுத்துட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இதுக்கு கொஞ்சமாக தேவைங்க. நம்ம பாகு பதம் இதெல்லாம் கூட பார்க்க தேவையில்லை. இப்போ இது போல் உருண்டையில் நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 10-12 அளவு உருண்டை எடுத்து போட்டுடலாங்க. இந்த எண்ணெயில் கொள்கிற அளவு நம்ம போட்டுட்டு நல்லா செவக்க வேக வச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. டார்க்கான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் தான் இது நல்லா வறுக்கணுங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இது போல் பண்ணுற சீடைக்கு நம்ம வெள்ளை பாகு பதம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. டைரெக்டாகவே நம்ம கொதிக்கிற தண்ணியிலேயே நம்ம வெள்ளை பாகுலாம் நம்ம வச்சிடுறோம். அதனால் அதுக்கு தேவையில்லை. அதே டேஸ்ட்டில் தான், அதே மொறுமொறுப்போடு தான் இருக்கும். இது போல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி நம்ம வறுத்துக்கலாங்க. நல்லா குலோப் ஜாமுன் கலரில் அது போல் வரும். வறுபட்டதும் எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. ஆறுனதும் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வெளியில் மொறுமொறுன்னு இருக்கிற உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற இந்த சீடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் நம்ம எல்லா சீடையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அருமையான இந்த சீடை தயாராகிடுச்சு. வெள்ளை சீடை, ஸ்வீட் சீடை தயாராகிடுச்சுங்க. இது பார்க்கும்போதே நம்மளும் உடனே வாயில் எடுத்து போடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. நீங்களும் இது போல் டேஸ்டான சீடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.